இன்னைக்கு நாம பறவைகள் தங்கள் குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் விதம் ஒரு தனித்துவமான மற்றும் வியக்க வைக்கும் காட்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு இனமும் தனித்துவமான முறைகளை கொண்டுள்ளன. இந்த பயணத்தில் வெவ்வேறு பறவைகள் தங்கள் குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதை ஆராய்வோம். ஒரு குஞ்சுகள் பிறந்த முதல் 3 நாட்களுக்கு பெற்றோர்கள் குரோப் மில்க் எனப்படும் அதிக புரதச்சத்து நிறைந்த ஒரு திரவத்தை தங்கள் குரோப் உணவு பாதை சுவரில் இருந்து உற்பத்தி செய்து குஞ்சுகளுக்கு ஊட்டும். இது பால் போன்றது அல்ல, ஆனால் சத்தான திரவம். குஞ்சுகள் தங்கள் அலகுகளை பெற்றோரின் அலகுகளுக்குள் செருகி பெற்றோர்கள் தங்கள் கிராப்பில் உள்ள உணவை மீண்டும் குஞ்சுகளின் வாயில் கக்கி விடுவதன் மூலம் உணவை பெறுகின்றன. ஆரம்பத்தில் குஞ்சுகளுக்கு அடிக்கடி உணவளிக்கப்படுகிறது, ஆனால் இந்த அதிர்வெண் படிப்படியாக குறைகிறது. 8 முதல் 10 நாட்களில் ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு நாளைக்கு 2 முறை உணவளிக்கின்றன. குஞ்சுகள் சுமார் 22 நாட்களில் கூட்டை விட்டு வெளியேறினாலும் பெற்றோர்கள் குறைந்தபட்சம் 1 வாரத்திற்கு, சில சமயங்களில் 2 வாரங்கள் அல்லது அதற்கு மேல் தொடர்ந்து உணவளிக்கின்றன. ஆண் மற்றும் பெண் புறாக்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் பொறுப்பை சமமாக பகிர்ந்து கொள்கின்றன. குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் போது அவை நிறைய சத்தம் எழுப்பி சிறகுகளை அசைத்து உணவை கேட்கும். கிரே-சின்ட் மினிவெட் குஞ்சுகளுக்கு முக்கியமாக பூச்சிகள், குறிப்பாக கம்பளி பூச்சிகள் போன்ற மென்மையான பூச்சிகளை உணவாக கொண்டு வருகின்றன. ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் தீவிரமாக பங்கேற்கின்றன. அவை பெரும்பாலும் மரங்களின் இலைகள் மற்றும் கிளைகளிலிருந்து பிடிக்கும் பூச்சிகளை குஞ்சுகளுக்கு கொண்டு வருகின்றன. குஞ்சுகளின் சிறிய அலகுகளுக்கு ஏற்றவாறு பெற்றோர் சிறிய கவளங்களில் பூச்சிகளை கொண்டு வந்து நேரடியாக குஞ்சுகளின் வாயில் வைக்கின்றன. அதிக புரதச்சத்து கொண்ட பூச்சி உணவால் குஞ்சுகள் வேகமாக வளர்ந்து குறுகிய காலத்தில் கூட்டை விட்டு வெளியேறத் தயாராகின்றன. இனப்பெருக்க காலத்தில் குஞ்சுகளின் உணவுத் தேவையை பூர்த்தி செய்ய பெற்றோர் தொடர்ந்து உணவை தேடி அலைகின்றன. இவை பொதுவாக அடர்ந்த காடுகள் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்வதால் அங்கே கிடைக்கும் பூச்சிகள் குஞ்சுகளுக்கு முக்கிய உணவாக அமைகின்றன. 3 முக்கியமாக பூச்சிகளையும் பின்னர் பழங்களையும் ஊட்டுகின்றன. இனப்பெருக்க காலத்தில் பூச்சிகள் மிக முக்கிய உணவாகும். பெற்றோர் தாங்கள் உண்ணும் செர்ரி, ஜூனிபர் போன்ற பழங்களை செரித்து அதன் கூழை மீண்டும் குஞ்சுகளுக்கு அளிக்கும். பெற்றோர் பகுதியளவு செரிமானமான பழக்கூழையோ அல்லது பூச்சிகளையோ குஞ்சுகளின் அலகுகளுக்கு நேரடியாக கக்கிவிடுவார்கள். சர்க்கரை சத்து குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு ஆற்றலை வழங்குகிறது. சீடர் வாக்ஸ்விங் குஞ்சுகளுக்கு ஆரம்பத்தில் முக்கியமாக பூச்சிகளையும் பின்னர் பழங்களையும் ஊட்டுகின்றன. இனப்பெருக்க காலத்தில் பூச்சிகள் மிக முக்கிய உணவாகும். பெற்றோர் தாங்கள் உண்ணும் செர்ரி, ஜூனிபர் போன்ற பழங்களை செரித்து அதன் கூழை மீண்டும் குஞ்சுகளுக்கு அளிக்கும். பெற்றோர் பகுதியளவு செரிமானமான பழக்கூழையோ அல்லது பூச்சிகளையோ குஞ்சுகளின் அலகுகளுக்கு நேரடியாக கக்கிவிடுவார்கள். சீடர் வாக்ஸ்விங்கள் பொதுவாக குழுவாக உணவு தேடும் பழக்கம் கொண்டவை. இது குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வருவதை எளிதாக்கும். அவை உட்கொள்ளும் பழங்களில் உள்ள சர்க்கரை சத்து குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு ஆற்றலை வழங்குகிறது. குஞ்சுகள் வேகமாக வளர்ந்து வருவதால் பெற்றோர்கள் தொடர்ந்து உணவு தேடி வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டுகின்றன. பிறந்த சில நாட்களுக்கு பூச்சிகள் அதிக புரதச்சத்தை கொடுப்பதால் அவை முதன்மை உணவாக அமையும். யுரேஷியன் சாஃபின்ஸ் குஞ்சுகளுக்கு முக்கியமாக பூச்சிகளை, குறிப்பாக கம்பளி பூச்சிகளை உணவாக கொண்டு வருகின்றன. குஞ்சுகள் பிறந்த பிறகு முதல் 12 முதல் 16 நாட்களுக்கு பெண் பறவை மட்டுமே கூட்டில் உணவளிக்கும். குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஆண் பறவை உணவளிப்பதில் சேர்ந்து கொள்ளும். மேலும் 15-20 நாட்களுக்கு அவை சுயமாக உணவை தேடும் வரை உணவளிக்கும். குஞ்சுகளின் விரைவான வளர்ச்சிக்கு தேவையான அதிக புரதச்சத்து பூச்சிகள் மூலம் கிடைக்கிறது. குஞ்சுகள் கூட்டை விட்டு பிரிந்த பிறகும் பெற்றோர் தொடர்ந்து அவற்றை உணவுக்காக கவனித்துக் கொள்கின்றன. கம்பளி பூச்சிகள் மட்டுமல்லாமல் பிற சிறிய பூச்சிகள் மற்றும் சிலந்திகளும் குஞ்சுகளின் உணவில் அடங்கும். ஒரு சாஃபின்ஸ் ஒரு வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை குஞ்சுகளை வளர்க்கும். இந்தியன் பாரடைஸ் ஃபிளைகேச்சர் குஞ்சுகளுக்கு முக்கியமாக பூச்சிகளை உணவாக கொண்டு வரும். இவை பறந்து செல்லும் பூச்சிகளை பிடிப்பதில் திறமையானவை. ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் ஈடுபடுகின்றன. இவை அடர்ந்த காடுகள் மற்றும் தோப்புகளில் வாழ்கின்றன. அங்கு பல்வேறு வகையான பூச்சிகள் கிடைக்கின்றன.
பெற்றோர் சிறிய பூச்சிகளை பிடித்து நேரடியாக குஞ்சுகளின் வாயில் வைக்கின்றன. புரதச்சத்து நிறைந்த பூச்சி உணவால் குஞ்சுகள் விரைவாக வளர்ந்து கூட்டை விட்டு பிரிய தயாராகின்றன. குஞ்சுகளின் உணவுத் தேவை அதிகமாக இருப்பதால் பெற்றோர் ஓய்வின்றி பூச்சிகளை தேடி அலைகின்றன. இணைந்து குஞ்சுகளுக்கு உணவளிப்பது ஒரு கூட்டு முயற்சியாகும். இதில் பெற்றோர் இருவரும் தங்கள் பங்களிப்பை செய்கின்றன. குஞ்சுகளுக்கு முக்கியமாக பழங்கள் மற்றும் பெர்ரிகளையும் சில சமயங்களில் சிறிய பூச்சிகளையும் உணவாக கொண்டு வரும். ஆண் மற்றும் பெண் பல்பல்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் ஈடுபடுகின்றன. குஞ்சுகளின் கூடு பொதுவாக அடர்ந்த இலைகளுக்குள் மறைக்கப்பட்டிருக்கும். இது வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்க உதவுகிறது. குஞ்சுகள் வளர்ந்து வருவதால் அவற்றின் உணவுத் தேவை அதிகமாக இருக்கும். பெற்றோர் அதை பூர்த்தி செய்ய கடினமாக உழைக்கின்றன. பல்பல்கள் பல்வேறு வகையான வண்ணமயமான பழங்களை உண்பதால் குஞ்சுகளுக்கும் அதே சத்தான பழங்களை கொண்டு வரும். குஞ்சுகள் 2 முதல் 3 வாரங்களுக்குள் கூட்டை விட்டு வெளியேற தயாராகி விடுகின்றன. குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப பெற்றோர் வெவ்வேறு வகையான பழங்களையும் பூச்சிகளையும் கலந்து அளிக்கும். அமெரிக்கன் ராபின் குஞ்சுகளுக்கு ஆரம்ப நாட்களில் முக்கியமாக மண்புழுக்களை உணவாக கொண்டு வரும். ஒரு குஞ்சு 2 வாரங்களில் 14 அடி நீள மண்புழுக்களை சாப்பிடலாம். குஞ்சுகள் பிறந்த முதல் 4 நாட்களுக்கு பெற்றோர் பகுதியளவு செரிமானமான உணவை குஞ்சுகளின் வாயில் மீண்டும் கக்கிவிடுகின்றன. ஆண் மற்றும் பெண் ராபின்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் பொறுப்பை சமமாக பகிர்ந்து கொள்கின்றன. ஒரு நாளைக்கு 100 முறை வரை கூடுக்கு வந்து உணவளிக்கலாம். மண்புழுக்கள் மற்றும் பூச்சிகள் குஞ்சுகளின் விரைவான வளர்ச்சிக்கு தேவையான அதிக கொழுப்பு மற்றும் அதிக ஆற்றல் கொண்ட உணவாகும். குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியேறிய பிறகும் அவை சுயமாக உணவை தேடும் வரை பெற்றோர் சில நாட்களுக்கு உணவளிக்கும். குஞ்சுகள் உணவை கேட்டு தங்கள் வாயை திறந்து சத்தமிடும். வேட்டையாடுபவர்களிடமிருந்து கூட்டை பாதுகாக்க ராபின்கள் கவனிப்போர் இருந்தால் கூடு அருகில் சென்று உணவளிக்க தயங்கலாம். லைட் வெண்டட் பல்பல் குஞ்சுகளுக்கு பழங்கள், பெர்ரிகள் மற்றும் சிறிய பூச்சிகளை உணவாக கொண்டு வரும். ஆண் மற்றும் பெண் பல்பல்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் தீவிரமாக பங்கேற்கின்றன. குஞ்சுகள் வேகமாக வளர்ந்து வருவதால் பெற்றோர் அவற்றின் அதிக உணவு தேவையை பூர்த்தி செய்ய கடினமாக உழைக்கின்றன. இவை புதர்கள் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் வாழ்கின்றன. அங்கு பல்வேறு வகையான பழங்களும் பூச்சிகளும் கிடைக்கின்றன. பெற்றோர் சிறிய துண்டுகளாக்கப்பட்ட பழங்களையும் பூச்சிகளையும் நேரடியாக குஞ்சுகளின் வாயில் வைக்கின்றன. அவை வாழும் சூழலில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் பூச்சிகளின் வகையை பொறுத்து குஞ்சுகளின் உணவு மாறுபடும். சத்தான உணவு காரணமாக குஞ்சுகள் விரைவாக வளர்ந்து குறுகிய காலத்தில் கூட்டை விட்டு பிரியத் தயாராகின்றன. யுரேஷியன் குஞ்சுகளுக்கு நீர்த்தாவரங்கள், பாசி, விதைகள் மற்றும் சிறிய நீர்வாழ் பூச்சிகள், மெல்லுடலிகள் மற்றும் சில சமயங்களில் பிற நீர்வாழ் பறவைகளின் முட்டைகளையும் உணவாக கொண்டு வரும். உணவு பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் கூட்ஸ் பெற்றோர்கள் குஞ்சுகள் குறைப்பு ப்ரூட் ரிடக்ஷன் என்ற உத்தியை பின்பற்றலாம். இதில் சில குஞ்சுகளுக்கு மட்டும் உணவளித்து மற்றவற்றை புறக்கணிக்கலாம் அல்லது தாக்கவும் செய்யலாம். இதன் மூலம் சில குஞ்சுகளாவது உயிர் பிழைப்பதை உறுதி செய்கின்றன. ஆண் மற்றும் பெண் கூட்ஸ் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் ஈடுபடுகின்றன. கூட்ஸ் தங்கள் உணவு மற்றும் கூடு கட்டும் பகுதிகளில் இருந்து மற்ற பெரிய நீர்வாழ் பறவைகளையும் துரத்திவிடும். இது தங்கள் குஞ்சுகளுக்கான உணவு வளங்களை பாதுகாக்க உதவுகிறது. அவை பெரும்பாலும் நீர் மேற்பரப்பிலிருந்து அல்லது ஆழமற்ற நீரில் இருந்து உணவை தேடி குஞ்சுகளுக்கு கொண்டு வரும். குஞ்சுகளின் உயிர் வாழ்வுக்கு உணவு ஆதாரங்களின் இருப்பு மிக முக்கியம். போதுமான உணவு இருந்தால் பெரும்பாலான குஞ்சுகள் உயிர் பிழைக்கும். குஞ்சுகளுக்கிடையே உணவுக்காக கடுமையான போட்டி இருக்கும். ஹம்மிங்பேர்ட் குஞ்சுகளுக்கு முதன்மையாக தேனையும் அத்துடன் புரதச்சத்துக்காக சிறிய பூச்சிகள் மற்றும் சிலந்திகளையும் உணவாக அளிக்கும். பெற்றோர் தாங்கள் உட்கொண்ட தேன் மற்றும் பூச்சிகளை பகுதியளவு செரிமானம் செய்து அதை ஒரு பசை போன்ற திரவமாக குஞ்சுகளின் வாயில் நேரடியாக கக்கிக் கொடுக்கும்.
குஞ்சுகளின் சிறிய மெல்லிய அலகுகளுக்கு ஏற்றவாறு பெற்றோர் உணவை வழங்குகின்றன. ஹம்மிங் பேர்ட் இனங்களில் பெண் பறவை மட்டுமே கூடு கட்டுதல், முட்டையிடுதல், அடைகாத்தல் மற்றும் குஞ்சுகளுக்கு உணவளித்தல் ஆகிய அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறது. குஞ்சுகளின் வளர்ச்சிதை மாற்ற விகிதம் மிக அதிகமாக இருப்பதால் பெற்றோர் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான முறை குஞ்சுகளுக்கு உணவளிக்கின்றன. தேன் உடனடியாக ஆற்றலை அளிக்கும், அதே நேரத்தில் பூச்சிகள் குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்தை வழங்குகின்றன. இந்த அதிக ஆற்றல் கொண்ட உணவின் காரணமாக ஹம்மிங் பேர்ட் குஞ்சுகள் மிக வேகமாக வளர்ந்து குறுகிய காலத்தில் கூட்டை விட்டு பறந்து செல்ல தயாராகின்றன. காமன் பிளாக்பேர்ட் குஞ்சுகளுக்கு முக்கியமாக மென்மையான முதுகெலும்பற்ற உயிரினங்களான மண்புழுக்கள், வண்டுகள், வெட்டுக்கிளிகள், ஈக்கள் மற்றும் சிலந்திகளை உணவாக கொண்டு வரும். ஆண் மற்றும் பெண் பிளாக்பேர்ட்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிக்கும். சில சமயங்களில் பெண் பறவை அதிகமாக உணவளிக்கும் அல்லது ஆண் பறவை பொறுப்பை ஏற்கும். பெற்றோர் முழு பூச்சிகளையோ அல்லது பகுதியளவு செரிமானமான உணவையோ குஞ்சுகளின் திறந்த வாயில் நேரடியாக இடுகின்றன. பூச்சிகள் அதிக கொழுப்பு மற்றும் ஆற்றல் கொண்டவை. அவை குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியேறிய பிறகும் அவை சுயமாக உணவை தேடும் வரை ஆண் பிளாக்பேர்ட் சில வாரங்களுக்கு தொடர்ந்து உணவளிக்கும். பெற்றோர் 1 மணி நேரத்திற்கு பல முறை குஞ்சுகளுக்கு உணவளிக்கின்றன. காமன் பிளாக்பேர்ட்ஸ் தங்கள் குஞ்சுகளுக்கு உணவளிப்பதன் மூலம் தோட்டங்களில் உள்ள பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. மஞ்சள் வார்பிளர் குஞ்சுகளுக்கு பிரத்தியேகமாக பூச்சிகளை, குறிப்பாக கம்பளி பூச்சிகள், அசுவினி பூச்சிகள் மற்றும் வண்டுகளின் குடற்புழுக்களை உணவாக கொண்டு வரும். பூச்சிகள் அதிக புரதச்சத்தை கொண்டுள்ளன. இது குஞ்சுகளின் விரைவான வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. ஆண் மற்றும் பெண் வார்பிளர்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் பொறுப்பை சமமாக பகிர்ந்து கொள்கின்றன. ஒரு வார்பிளர் குஞ்சு வளர தினமும் பல நூற்றுக்கணக்கான பூச்சிகள் தேவைப்படலாம். பெற்றோர் இலைகள் மற்றும் கிளைகளிலிருந்து சிறிய பூச்சிகளை தேடி பிடித்து குஞ்சுகளுக்கு கொண்டு வரும். பூச்சி உணவு காரணமாக குஞ்சுகள் மிக வேகமாக வளர்ந்து சுமார் 9 முதல் 12 நாட்களில் கூட்டை விட்டு வெளியேறிவிடும். குஞ்சுகளுக்கு பல்வேறு வகையான பூச்சிகளை உணவாக கொண்டு வருவதன் மூலம் சத்தான உணவை உறுதி செய்கின்றன. ஓரியண்டல் மேக்பை ராபின் குஞ்சுகளுக்கு பல வகையான பூச்சிகள், சிலந்திகள், மண்புழுக்கள் மற்றும் பிற முதுகெலும்பற்ற உயிரினங்களை உணவாக கொண்டு வரும். ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் பொறுப்பை சமமாக பகிர்ந்து கொள்கின்றன. இவை நிலத்தில் நடந்து பூச்சிகளை தேடலாம் அல்லது மரக்கிளைகளில் இருந்து பூச்சிகளை பிடிக்கலாம். குஞ்சுகள் வளர வளர அவற்றின் உணவு தேவை அதிகமாகும். பெற்றோர் தொடர்ந்து உணவு தேடி அலைகின்றன. இவை பொதுவாக தோட்டங்கள், பூங்காக்கள் மற்றும் காடுகள் போன்ற பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. அங்கு பூச்சிகள் அதிகம் கிடைக்கும். அதிக புரதச்சத்து கொண்ட பூச்சி உணவால் குஞ்சுகள் விரைவாக வளர்ந்து கூட்டை விட்டு பிரியத் தயாராகின்றன. பெற்றோர் குஞ்சுகளுக்கு ஏற்றவாறு மென்மையான கவளங்களில் உணவை கொண்டு வந்து நேரடியாக குஞ்சுகளின் வாயிலிடும். கிரேட் டிட் குஞ்சுகளுக்கு முக்கியமாக கம்பளி பூச்சிகள், வண்டுகள் மற்றும் பிற பூச்சிகளை கொண்டு வரும். இனப்பெருக்க காலத்தில் கம்பளி பூச்சிகள் மிக முக்கியமான உணவாகும். ஆண் மற்றும் பெண் கிரேட் டீட்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் ஈடுபடுகின்றன. அடைகாக்கும் போது ஆண் பறவை பெண் பறவைக்கு உணவளிக்கும். குஞ்சுகளின் விரைவான வளர்ச்சிக்கு தேவையான அதிக புரதச்சத்து பூச்சிகள் மூலம் கிடைக்கிறது. குஞ்சுகள் சுமார் 3 வாரங்களில் கூட்டை விட்டு வெளியேறினாலும் பெற்றோர் சில காலத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டி உணவளிக்கலாம். பூச்சிகள் தவிர பெற்றோர் சில சமயங்களில் சிலந்திகள், சிறிய மண்புழுக்கள், விதைகள் மற்றும் பெர்ரிகளையும் கொண்டு வரலாம். கிரேட் டிட்கள் மரங்களில் இருந்தும் தரையில் இருந்தும் பூச்சிகளை தேடும் திறமை கொண்டவை. ஒரு கிரேட் டிட் கூடு பொதுவாக 8 முத்துக்களை இடக்கூடியது. எனவே பெற்றோர்கள் ஏராளமான பூச்சிகளை சேகரிக்க வேண்டும். ப்ளூ டீட் குஞ்சுகளுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 100 கம்பளி பூச்சிகள் தேவைப்படும். ஒரு கூட்டில் 10 குஞ்சுகள் இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 கம்பளி பூச்சிகள் தேவைப்படும். ப்ளூ டீட்கள் ஒரு கூட்டில் சராசரியாக 10 முட்டைகள் வரை இடும். எனவே பெற்றோர்களுக்கு பெரும் உணவு தேவை. இந்த அதிக புரதச்சத்து கொண்ட பூச்சி உணவால் குஞ்சுகள் மிக வேகமாக வளர்ந்து சுமார் 20 நாட்களில் கூட்டை விட்டு வெளியேறுகின்றன.
ஆண் மற்றும் பெண் ப்ளூடிட்கள் இரண்டுமே குஞ்சுகளுக்கு உணவு தேடிக் கொண்டு வந்து கொடுக்கின்றன. பெரும்பாலான கம்பளி பூச்சிகள் மரங்களின் உச்சியில் உள்ள இலைகளுக்கு இடையில் மறைந்திருக்கும். அங்கு பெற்றோர் அவற்றை தேடிப் பிடிக்கும். குஞ்சுகளின் அதீத வளர்ச்சி காரணமாக பெற்றோர் நாள் முழுவதும் இடைவிடாமல் உணவை தேடி அலைகின்றன. ஆரம்ப நாட்களில் குஞ்சுகள் கிட்டத்தட்ட முழுவதுமாக பூச்சி உணவையே நம்பியுள்ளன. மௌனார்க் குஞ்சுகளுக்கு முக்கியமாக பூச்சிகளை உணவாக கொண்டு வரும். இவை பறந்து செல்லும் பூச்சிகளை பிடிப்பதில் திறமையானவை. ஆண் பறவை குஞ்சுகளுக்கு உணவளிப்பதில் தீவிரமாக பங்கேற்கும். அதன் அலகில் பூச்சிகளை பிடித்து கொண்டு கூடுக்கு வரும் காட்சிகள் அதிகம் பதிவாகியுள்ளன. இவற்றின் கூடு பொதுவாக நேர்த்தியாக நெய்யப்பட்டிருக்கும். பெரும்பாலும் மெல்லிய கிளைகளில் கட்டப்பட்டிருக்கும். ஆண் மோனார்க் பறவையின் நீல நிற இறகுகள் மற்றும் குஞ்சுகளின் நுட்பமான நிறங்கள் ஒரு கண்கவர் காட்சியை உருவாக்கும். பூச்சி உணவு குஞ்சுகளின் விரைவான வளர்ச்சிக்கு உதவுகிறது. குஞ்சுகளின் உணவு தேவை அதிகமாக இருப்பதால் பெற்றோர் தொடர்ந்து உணவு தேடி அலைகின்றன. குடும்ப பிணைப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பெற்றோர் இருவரும் இணைந்து குஞ்சுகளை பேணுகின்றனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். பறவைகளின் அற்புதமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நினைக்கிறோம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.